குட் மார்னிங் குரு. மார்னிங். இருங்க. டீ. நான் டீ போடவும் கத்துக்கிட்டேன். என்ன பண்றீங்க? சும்மா வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன். எனக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வரைய தெரியும். பெயிண்டிங்லாம் தெரியுமா? உங்களை மாதிரிலாம் பெயிண்டிங்லாம் எனக்கு பண்ண தெரியாது. சும்மா அப்படியே இந்த மாதிரி பென்சில் வச்சு வரைவேன், அவ்வளோதான். பெயிண்டிங்லாம் ரொம்ப ஈஸி குரு. கலர்ஃபுல்லாக பண்ணுறதுனால அதை எப்படி பார்த்தாலும் அழகாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரே ஒரு பென்சிலை வச்சு பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நமக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருச்சுன்னா அவங்க என்ன பண்ணாலும் அழகாக இருக்குங்கிறது நீங்கள் பேசும்போதே புரியுது. அப்படிலாம் இல்லை குரு. சீரியஸ்லி ஸ்கெட்ச் ட்ரா வந்து ரொம்ப கஷ்டம். டாடிக்கு வேற என் கால் ரீச்சே ஆக மாட்டேங்குது. ஃப்ளைட் டிலேன்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட பேசணும்ல, எப்படியும் வந்துருவாரு. ஏங்க இவ்வளோ அவசரப்பட்டு வந்து உங்கள் அப்பா அப்படி என்கிட்ட என்னங்க பேச போகிறாரு? நேத்து கிஷோர் பேசினானே உங்ககிட்ட, அதை பத்தி டாடியும் பேசணும்ல. ஏங்க உன்னை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் உங்களை பார்த்துக்கிட்டது, உங்களுக்கு நான் சமைச்சு போட்டது, உங்களுக்காக நான் இருக்கேன், எந்த சுச்சுவேஷன் வேணாலும் வந்து நிற்பேன்னு சொன்னது, இது எல்லாமே உங்களுக்கு என் கேரக்டர் பிடிக்க வைக்கணும், என் மேலே லவ் வரணும், இதுக்காக இதெல்லாம் பண்ணேன்னு என்னை தப்பானது நினைக்கலல்ல குரு. நான் உங்களை தப்பா நினைக்கல. இன்ஃபேக்ட் எனக்கே எப்படி உங்க மேல லவ் வந்துச்சுன்னு தெரியல. சொல்லுவாங்கல்ல, யாருக்கு யார் மேலனாலும் எப்போனாலும் லவ் வரும்னு, அந்த மாதிரி தான். இவளுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? குரு, உங்க எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் பத்தி நான் பேச மாட்டேன். உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருந்தாலும் அதை பத்தி நான் கேட்கவும் மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும்